ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் 100 டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எனக்கு டே ரொம்ப டல்லாக தான் போச்சு. என்னே தெரில, தொண்டை அதாவது த்ரோட் பெயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடி பெயின் எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப யோசிச்சு எதுவுமே செஞ்சு சாப்பிடாம வந்து நார்மலாக ஒரு டேவாக தான் இருந்துச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு வந்து பிளாக் காஃபி தான் குடித்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் சாப்பிட்டேன் ஒரு 8 o'clock போல். இது வந்து ரொம்ப குட்டி உண்டாக தான் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மசாலா தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 11 o'clock வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். ஸோ ரொம்பவே முடியல இன்றைக்கி. இல்லைனா நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ப்ரோட்டீன் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் பார்த்தா செஞ்சால் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு முடியவே இல்லை. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கொய்யாப்பழம் வாங்கும்போது இந்த மாதிரி வட்டமாக இருக்க மாதிரியான பழம் வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் சாப்பிட்டேன். கொள்ளுப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் வந்து ஃப்ரை தான் சாப்பிட்டேன். வீடியோ கூட எடுக்க மறந்துட்டேன். ஃபோட்டோ தான் இருந்துச்சு எடுத்தது. ஸோ அதனால தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இன்றைக்கி எப்படி என்னென்னு சொல்கிறதுனே தெரியல. நான் எந்த வேலையுமே பார்க்கல பெருசாக. பட் ஆனால் பாடி பெயினாக இருக்கிறனால வந்து ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷனே இல்லை, எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஈவன் நான் அட்லீஸ்ட் ஒரு 1 hour வாக்கிங் போயிடுவேன் டெய்லியும். பட் இன்றைக்கி அதுவும் பண்ணல. ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு குடித்தேன். இந்த டீயில் நிறைய இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் அதெல்லாம் போட்டு குடித்தேன். ஸோ கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தோசை, ஒரு குட்டி மினி தோசை ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளி சட்னி மாதிரி, தக்காளி சட்னின்னு சொல்ல முடியாது, பருப்பு சட்னின்னு சொல்ல முடியாது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவாக தான் விட்டுக்கிட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நல்லெண்ணெய் தான் நான் விட்டு சுடுவேன். எப்போவுமே தோசை வந்து நல்லெண்ணெய் இல்லை கீ தான் நான் சுடுவேன், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தான் சுடுவேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டு முடித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கார்ப்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறதே தெரில, படுத்தா போதுண்டா சாமின்ற மாதிரி தான் இருந்துச்சு டே. கண்டிப்பாக வந்து நியூ மாமுக்கு வந்து என்னோடய கஷ்டம் புரியும். பட் ஓகே, ஆனாலும் நம்ம விடாமல் வெயிட் லாஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கவே இல்லை சரியா, ரொம்ப ஃபீட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப எனர்ஜி லோவாகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கார்ப்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்தளவுக்கு கார்ப்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க. நான் 3 தோசை சாப்பிட்ருக்கேன்னா நீங்கள் ஒரு 2 இல்லை 1 தோசை எடுத்துக்கோங்க, எக்கு போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே தோணலை. இதை பண்ணணும் அதை பண்ணணும் எதுவுமே தோணலை. எப்படா இது 2 பிச்சு வாயில் போட்டு தூங்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு மைண்டு. ஸோ இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய், சி யூ. உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சு கன்டினியூ பண்ணுங்கள்.